ஒரு லேடி ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கீழே தள்ளிடுறாங்க. அந்த அக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் புல் பண்ணி ட்ரெயினை நிறுத்திருக்கலாம். அல்லது ஏதாச்சும் தெரிஞ்சவங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை மெசேஜ் எதாவது பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு சொல்றீங்க, அவங்க என்ன கவனமா இருந்திருக்கணும் அதுலன்னு கேட்குறேன். அன் டைமில் ட்ராவல் பண்ணும்போது கணவனையோ கூட போட்டுருந்துருக்கலாம். பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு ட்ரெயின்ல தனியா போகணும்னு விருப்பப்படுவாங்களா என்ன? தவிர்க்க முடியாத சூழ்நிலை போயிருக்காங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. பயணத்தை தவிர்த்திருக்கலாம். செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசுகிற? பயணம் எதுக்கு பண்ணியிருப்பாங்க? பொழுதுபோகல ட்ரெயின்ல இங்கேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் போகணும்னா போயிருப்பாங்க. சும்மா அதறதுல ஆஸ்பத்திரிக்கு போகணும், வீட்டுல ஆம்பளை துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். என்னன்னு தெரியல. அது தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. 12th படிக்கிற பையனும் 10th படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து சென்னையை சுத்தி பார்க்கணுங்கிறது ஒரு ஆசையா இருந்திருக்கு. ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? அப்ப அடுத்த நாள் சொல்லியிருக்கான், நம்ம ஸ்கூல்ல லீவு போட்டு சென்னையை போய் சுத்தி பார்க்கலாம், வா அம்மா கிட்ட வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு பிட்ட போட்டான், அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. ஸ்கூலுக்கு 2 பேருமே லீவு போட்டு பைக் எடுத்துட்டு சென்னை வந்திருக்காங்க. சோ வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு போறப்ப லேட் ஆயிடுது. ஐயோ சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.